அன்பான கேன் ஐ ஹெல்ப் யூ டிஸ்பிளினரி ப்ரொசீடிங்ஸ் உறுப்பினர்களே, இந்த காணொளியில் நாம் காணப்போவது நேற்றைய தினம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாள் அன்று தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படும் முறையானது கைவிடப்படும் என்று சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் அளித்த 110 விதியின் கீழான அறிவிக்கை பற்றியதாகும். இதற்கு அரசு ஆணை நிலை எண் 47 மனிதவள மேம்பாட்டுத் துறையினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதை பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் மிக மிக பரபரப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வெளியிட்டு கொண்டாடி வருகிறது. மிக வருத்தக்கூடிய ஒன்றாகும். ஏனென்றால் அந்த 110 விதியின் கீழான அறிவிப்புக்கும் இந்த அரசாணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அரசாணையில் சொல்லப்பட்டுள்ள 2 வரிகள் தமிழிலே வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படும் நடைமுறை தவிர்க்கப்படும். இதுதான் அந்த அறிவிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியிட்டதாக சொல்லப்படுகிற அறிக்கை. ஆனால் அந்த 2 வரிகளுக்கும், அதாவது அவர் சொன்ன சொல்லுக்கும் அந்த அரசாணைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நன்றாக படித்து பாருங்கள். அந்த அரசாணையில் எந்த ஒரு வரியிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு வரி கூட கிடையாது. அப்படியென்றால் இந்த அரசாணை என்ன சொல்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அந்த அரசாணை ஏற்கனவே பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை, அதாவது இன்றைய மனிதவள மேம்பாட்டுத் துறையினால் 2021 வெளியிடப்பட்ட GOMS நம்பர் 100 என்ற அந்த அரசாணையின் நீட்டிப்பு தான். அந்த அரசாணையில் அவர்கள் என்ன போட்டார்கள் என்றால், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் ஓய்வு பெறுவதற்கான அரசு ஆணை வெளியிடப்படவில்லை என்றால் அவர்களுக்கு எந்த விதமான பணப்பயனும் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த அரசாணையை ஏன் வெளியிட்டார்கள் என்று பார்ப்பதற்கு முன்பாக அதனுடைய பின்புலம் என்ன என்பதை ஒரு நிமிடம் பார்ப்போம். நமது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படுவார்களேயானால் அவர்களுக்கு GPF, ஸ்பெஷல் PF, என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன்டு லீவ் அண்ட் பிரைவேட் அஃபேர்ஸ் கொடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் 2011 சென்னை மாநகராட்சி ஊழியர் ஒருவருக்கு நீதிமன்றத்தை அணுகினோம். ஏனென்றால் இந்த பணம் அனைத்தும் GPF ஆக இருக்கட்டும், ஸ்பெஷல் PF ஆக இருக்கட்டும், என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன்டு லீவ், பிரைவேட் அஃபேர்ஸ் ஆக இருக்கட்டும், இவை அனைத்தும் ஒரு ஊழியருடைய தனிப்பட்ட சேமிப்பு. இட் இஸ் a savings entrusted in the hands of the employer. அதை அவர் கவர்ந்து கொண்டு போவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது.
விதிகளில் இடமும் இல்லை. இதுதான் அந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஊழியருக்கு பதிவிட்ட முதல் வழக்கு. அதில் நீதியரசர் பால் வசந்தகுமார் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது தவறு. பென்ஷன் ரூல் பிரகாரம் டிசிஆர்ஜியை மட்டும்தான் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ள முடியும். பென்ஷனை கூட பிடிச்சு வைக்க முடியாது. ஏனென்றால் பென்ஷன் இன் தி நேம் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் வில் பி பெய்டு டு தி எம்ப்ளாயி. ஆகையால் இவற்றை 4 வாரத்திற்குள் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதற்கு பிறகு பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் சிவில் சப்ளைஸ் வழக்கு ஒன்று வந்தது. அந்த வழக்கிலும் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொன்னது என்றால், these are all the personal benefits savings entrusted in the hands of the employer which they cannot abrogate. மிக அழகான வார்த்தைகளை போட்டார்கள். அதன் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போனார்கள். உச்சநீதிமன்றமும் இல்லை, நீங்கள் சொல்வது தவறு, விதிகளில் எந்த இடமும் கிடையாது, you have no authority to withhold the GPF, special PF and encashment of earned leave on the date of retirement even if he is not permitted to retire from service என்று ஆணித்தரமாக ஆணையிட்டது. இதில் பல்வேறு வழக்குகள் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கேஸ் இருக்கும், 1000 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர்ஸ் இருக்கும். இருந்தாலும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் பணிபுரிபவர்களுக்கு அடிப்படை புரிதலே இல்லாத காரணத்தினால் அவர்கள் அதற்கான, அதாவது நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடிப்படையில் அதற்கான ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அவர்கள் மாறுபட்ட எண்ணங்களை கொண்டு இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கு மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை பெஞ்சு ஒரு அரசு ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் கூட either dismissed from service or removed from service, அவருக்கான GPF, ஸ்பெஷல் PF, என்கேஷ்மெண்ட் ஆஃப் earned leave, பிரைவேட் அஃபேர்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். அதை நிறுத்தி வைக்கவோ பிடித்து வைத்துக் கொள்வதற்கோ விதிகளில் இடமில்லை என்று சட்ட ரீதியாக ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் முரண்பாடாக, முற்றிலும் மாறுபாடாக அரசு ஊழியர்கள், அந்த துறையில் இருக்க அரசு பணியாளர்கள், அதிகாரிகள் என்ன எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்றால், அதை எப்படியாவது தடுக்க வேண்டும், அரசு ஊழியர்கள் எந்த பணப்பயனையும் பெறக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் வெளியிடப்பட்ட முதல் ஆணைதான் GOMS நம்பர் 100 ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட். அப்படி ஆணை பிறப்பித்த பிறகு டாக்டர் கே சுந்தரமூர்த்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெஞ்சில் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் பதிவு செய்யப்பட்டது 2022. அந்த வழக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அந்த வழக்கில் அரசு வழக்காடுவதற்கு வருவதே கிடையாது. அட்ஜர்ன்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அதே 100 GOMS நம்பர் 100 சாராம்சம் என்னவோ அதை விதிகளில் போட்டு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். இன்னென்ன விதியின் கீழாக இன்னென்ன பணப்பயன்கள் கொடுக்கப்பட மாட்டாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை படித்து பார்த்தார்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதி கொடுத்ததை அப்படியே படித்து விட்டார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படும் நடைமுறை
தவிர்க்கப்படும். இதை மட்டும் படிச்சுட்டாரு. ஆனால் இந்த ஜியோ அதுக்கு போட்டதானான்றது அவருக்கு தெரியாது போல இருக்கு, பாவம். அரசு ஊழியர்களுக்கு பல பேருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. அதிலும் குறிப்பாக திருப்பூரிலிருந்து ஒரு அதிகாரி பேசினார். அவருடைய பேச்சை நான் இந்த பகுதியினுடைய இறுதியில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆக இந்த ஜிஓஎம்எஸ் நம்பர் 47 ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆணை அரசு ஊழியர்களுக்கு முற்றிலும் பாதிக்கக்கூடிய ஒரு அரசு ஆணை. இதை கொண்டு அரசு ஊழியர்களை கடைசி நாளில், ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்க மாட்டார்கள் என்ற உறுதி எங்கும் சொல்லப்படவில்லை. அப்படி செய்யக்கூடாது என்று எங்கும் தடை செய்யப்படவில்லை. அவ்வாறு செய்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லப்படவில்லை என்பதை உங்களுக்கு மிக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.